அப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியா நோக்கி அது வந்துட்டு வருது அப்படின்னா இந்தியா, தமிழகம் போன்ற பகுதியிலாம் அதிலும் நிறைய மாற்றங்கள். ஸோ அதனால நமக்கு கடுமையான ஒரு வறட்சி காலகட்டமாக இருக்கும். இந்த ஜூன், ஜூலைல வந்து செட் ஆயிருச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர் தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு அப்படிங்கலாம் வருவதற்கான ஆபத்து இருக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் எல்லினோ வந்துட்டு 2003ல உருவாயிருக்கு. அப்புறம் 97ல உருவாயிருக்கு. ஒரு 74 வருஷங்களுக்கு முன்பாக உருவாகியிருக்கு. அந்த காலகட்டத்தில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் எல்லினோ உருவாகுது அப்படின்னா, அது கடுமையான வறட்சி காலமா இருந்திருக்கு. ஸோ அது அது உண்டாகுவதற்கான ஒரு ஆபத்து இருக்கு. அந்த 2003ல கூட இந்தியால இந்த மாரி ஒரு இது வந்து பல பேர் இறந்து போயிருக்காங்க. ஆயிரக்கணக்கில இல்லைங்க. ஆமா, ஆமா. வறட்சியின் காரணமாக வந்துட்டு இறந்து வேண்டாங்க. இப்ப என்னன்னா, உங்களுக்கு ஏற்கனவே வெயில் அதிகமா இருக்கு. ஏற்கனவே வெயில் அதிகமா இருக்கு. இந்த வெயிலுடைய தன்மை இன்னும் இன்கிரீஸ் பண்ணும். அப்போ நீங்க ஹஜ் பயணத்துக்கு போன வந்துட்டு அந்த பயணத்துல ஈடுபட்ட ஒரே நாள்ல 1000 பேர் இறந்து போனாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. இல்லைங்களா? இப்போ இந்த போன வருஷம் வந்துட்டு பலியான் டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேசத்துல வந்துட்டு 1 வாரத்துக்குள்ளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 97 பேர் இறந்து போனாங்க. வெயிலினுடைய தாக்கத்தின் காரணமாக. இந்தியாவில் வருடந்தோறும் ஏறத்தாழ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2,00,000 மக்கள் வந்துட்டு ஹீட் வேவ்ஸ்னால இறந்து போறாங்க அப்படின்னு லான்செட் மேகசின் வந்து சொல்லுது. ஸோ அப்போ ஆல்ரெடி ஹீட்ல வந்துட்டு இங்கேயும் மரணம் மன்னித்து கொண்டு தான் இருக்கணும். அப்போ என்னன்னா இந்த பாதிப்பு இன்னும் அடுத்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்க்கு வந்துட்டு போகும். ஏன் அப்படின்னா, நீங்க உங்க உடலோட தகவமைப்புக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா? உங்க பாடியோட கண்டிஷன் இருக்கு இல்லையா? எப்படி இயங்குதுன்னா, முன்னாடி சொன்ன மாரி வந்து பாடிக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. உங்களுக்கான கூலிங் மெக்கானிசம் இருக்குல்ல, அது எப்ப வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, வெளிய இருக்கிற டெம்பரேச்சர் ஓரளவுக்கு தான் உங்க பேலன்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஏன் வேர்க்குது அப்படின்னா, வெளிய ஹீட் வந்துட்டு இருக்கிறதுனால தோல் வந்துட்டு உங்களுக்கு மூளைக்கு வந்து செமிக்கை அனுப்புது. அப்ப மூளை வந்துட்டு ஒரு ஹார்மோன் போய் சொல்லும். நீ வந்து வேலை செய்யணும். அப்ப அந்த ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு வந்துட்டு வெளிய வந்து தண்ணி அனுப்புது. வேர்வை சுரப்பிய அனுப்புது. அது மூலம் உங்க பாடி வந்து கூல் ஆகும். இது எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றில் ஈரப்பதம் வந்து கம்மியா இருக்கும்போது தான் நடக்கும். காற்றில் ஈரப்பதம் அதிகமா இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி வேர்த்திருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லைங்களா? அது எவாப்பரேட் ஆகாது. அப்ப மீண்டும் வேர்க்காது. அப்ப உங்களுக்கு மீண்டும் வேர்க்காது. டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகும்போது, நீங்க வெயில்ல இருக்கீங்கன்னா, உங்களுடைய கூலிங் மெக்கானிசம் கொலாப்ஸ் ஆயிடும். மனுஷன் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவாங்க. ஹீட் வந்துட்டு உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக்க உண்டாக்கும். ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு உண்டாக்கும். உயிரை எடுக்கிற அளவுக்கு ஆபத்து இருக்கு. உங்களோட கூலிங் மெக்கானிசம் வந்துட்டு அங்க வேலை செய்யாது.